இசை பேசினதை கேட்டு கொஞ்சம் மனசு மாறி விஷால் நேராக வராரு. வந்துட்டு ஸ்ரீஜா இங்கே பாரு, இந்த கல்யாணம் வேணாம், வா போகலான்ற மாதிரி சொன்னாங்க. என்ன விஷால், தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பேச்சை கேட்க மாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ வந்து கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாக்காக தான் வேணான்னு நினைக்கிறேன், அம்மா கஷ்டப்படுவாங்க, வேணாம் ப்ளீஸ், அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை விஷால் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்க, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு, அவள் கண்டிப்பாக எழுந்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கா கல்யாணத்தன்னைக்கு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி வா, நீ வேணான்னு சொல்லிட்டேனால வான்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்க நம்ம இசைக்கிட்ட வந்துட்டு விஷால் வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீ கரெக்டான டைமிங்கில் எனக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்தேன், நானே யோசிச்சுட்டு இருந்தேன் பயந்துக்கிட்டு, தேங்க்ஸ், எங்கள் அம்மா அப்புறம் ஏற்றுந்துருப்பாங்களோ இல்லையோ தெரியல, நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸ்ரீஜா வந்து நீ போ, நான் வரேன்னு சொல்லிட்டு இசை வந்து வண்டி எடுக்க போனேன். இசைக்கிட்ட வந்து என்னடி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இது பண்ணுறியா, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ பிரிக்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஆமாடி, பிரித்து தாண்டி கூட்டிகிட்டு போவேன், கல்யாணம் நடந்த அடுத்த நிமிஷம் விஷால் அந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே கூடாது, என் சுபத்திரத்தைக்கு ஒன்றுனா நான் இது பண்ணவே மாட்டேன், அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது தான் வேணும், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துகிறீங்கன்னு நானும் பார்த்துட்றேன், கண்டிப்பாக ஒரு உன்னை கல்யாணம் பண்ண முடியாமல் பண்ணுறேன்ற மாதிரி இசை சேலஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வராங்க. வர்ஷினியும் ராகவும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நல்ல வேலை, உங்களுக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு ராகவ் சொல்ல, இல்லை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் கல்யாணத்துலேருந்து எழுந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இவன் நல்லவளே கிடையாது, குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி இசை சொல்லிடுறாங்க. வர்ஷினி பயப்படுறாங்க. ராகவ்கிட்ட சொல்லி ஒரு வேளை அக்கா எழுந்திரிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இப்போ தானே வந்து ஸ்ரீஜா கெட்டவன் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மனசை மாற்றி இவங்க மனசுக்குள்ளே விஷாலும் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு இசையும் வர வச்சு அவங்களை கல்யாணம் பண்ண வைக்கலாம், நீ கவலையப்படாதன்னு வர்ஷினி கிட்ட சொல்லிடுறாரு ராகவ் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஸ்ரீஜா வராங்க. இசையை பார்த்துட்டு என்றைக்கு இருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்கும், என்கிட்டயே நீ சேலஞ்ச் பண்ணலையா, இப்படியே போய் நான் விஷால் கிட்டே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே இசை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு போய் சொல்லு, அதுக்கு முன்னாடி அவர் யாரை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு போன்னு வேறு யாரையும் என்ன தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அதான் வந்துட்டு நெஞ்சில் என் பேரை பச்சை குத்தி இருக்காரா, உனக்கு தெரியாதுல, ஐயோ உண்மையே சொல்லிட்டேனே, நீ வேணால் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல டவுட்லேயே ஸ்ரீஜா போகிறாங்க. ஒரு சட்டையை கட்டுன்னு போய் விஷால் ரூமில் போய் சொல்லி, எதுக்கு யாராவது பார்த்தா என்ன நினைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இசை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கட்டுறாரு. அப்புறம் பனியன் வேலைக்கு பார்த்தா இசையின் பேர் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது விஷால், நான் என் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவள் பேர் இருக்குதுன்னு சொல்ல, இல்லை இன்னைக்கு நான் கோவமாக அவளை திட்டிக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து டேட்டு போடுறவர் இசைன்ற பேரை குத்திட்டாரு, அதுதான் தப்பு நடந்துச்சு, அழிக்க வேண்டியதானு சொல்லி, அழிக்கலாம் தான் போனேன், உடனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுதான் அப்படின்னு, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ரீஜா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு, இவனை நம்ம வழி கொண்டு வரணும், பானுமதி அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, இல்லைனா இவன் வந்து இசை கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் இருக்கிறா, அவளை ஏற்றுக்கிட்டு அப்புறம் அவங்க அம்மா சொன்னதுக்காக தாலி கூட கட்டிடுவான் கல்யாண மண்டபத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கள்ல, அதை வந்துட்டு பண்ண விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு சரி ஓகே, அதை முதல்ல அழிக்கிற வழியை பாருன்னு கீழே வந்துடுறாங்க. இங்கே பார், அவன் தெரியாமல் தான் அதை கொடுத்திருக்கான், அதை கண்டிப்பாக அவன் அழிச்சிடுவான், அவர் அழிக்கவே மாட்டார், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இசை வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரி யாரை லவ் பண்ணுறாங்க நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும், நான் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன், நீ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க திருன்னு முழிக்கிறாங்க. முடியுமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அவன் உன்னை அடிக்காமல் இருக்கணும், எதுவும் சொல்லாமல் இருக்கணும், அது முடியுமா, கண்டிப்பாக நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதை பண்ணிவிட்டா வீட்டை விட்டு வெளியே போயிடுறியான்னு கேட்குறாங்க. நீ முதல்ல பண்ணு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வாசல் இந்த பக்கம் தான் இருக்குது, பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு இசை சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இசை பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ எப்படி பண்ண போகிறோம், நம்ம பாட்டு இப்படி வாய் விட்டோமேனு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு மேனேஜ்மெண்ட் அந்த ஃபுல்லாக வந்துட்டு ஈவெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுறவரை கூட்டிகிட்டு வராரு விஷால். அப்போது விஷால் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டே வந்து ஸ்ரீஜா வந்துட்டு இப்போ இசை கண்ணு காமிச்சிட்ருக்காங்க, என்னவோ சேலஞ்ச் பண்ண ஒன்றுமே உன்னால் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியுதுரி, எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. இசை சொன்ன மாதிரி செஞ்சு காமிப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.